கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். இந்தியில பணம் போட்டு கூட 2 ரூபாய் போட்டுட்டு 8,80,000 ரூபாய்க்கு வரம் கட்டுக்கிட்டு தான். நான் அந்த ஒரு வரிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் தர்றேன். ஆன்மீகம் அதிகரிக்க அதிகரிக்க குற்றங்கள் குறைந்து கொண்டே செல்லும் என்ற ஒரு வார்த்தை மட்டும். நம்ம குருஜியை சமீப காலமாக நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா அவரை சின்ன வயசுலேருந்து ஒரு குட்டி பையனா பார்த்ததுல ஒரு முக்கியமான மதுரை முத்து அண்ணன். அன்னையிலிருந்து இன்று வரை தம்பி தம்பி என்று அழைத்து அவர் மீது அதீத அன்பு கொண்டவர். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட, தம்பி எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் சரி உங்களுக்காக நான் வருவேன்னு சொல்லி இங்கே நமக்காக வந்திருக்கிறார். அவரை மேடை கலைப்பதில் பரம்பொருள் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஒரு சிறு வயது பாலகனாக அந்த முதல்ல பேசிட்டு அந்த மேடை விட்டு இறங்குறாரு. அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர், எங்கள் இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள், இந்த வயசில் இவ்வளோ தெளிவான நடையா, இது நீங்கள் பேசலை, உங்களுக்குள்ளே இருந்து ஒன்று பேசுன்னு சொல்லி அந்த மேடை விட்டு இறங்குறப்பயே அந்த டயத்திலே 1000 ரூபாய் அந்த இடத்துல கொடுத்து நம்முடைய குருஜி மகாவிஷ்ணுவை பாராட்ட. அதாவது யார் பேசுகிறாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்கிறது தான் முக்கியம். வயசை பார்த்து தான் மரியாதை வரணுன்ற அவசியம் கிடையாது சார். வயதாலும் வரலாம், தன் செயலாலும் வரலாம் அப்படின்றது தான் அவர் செயல் மூலம் இன்றைக்கி நிரூபித்து இத்தனை பேர் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கு. காரணம், வயசுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், கர்ணன் அவ்வளோ பெரிய கொடை வள்ளலாக அவர் சொன்னால் கூட அவருக்கு மேல் உலகத்தில் சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி புராணல் ஒரு வரி வரும். ஏன்னா அவர் எல்லா தானம் செஞ்சார், அன்னதானம் செய்யாதனால அவரே பசியில் தர்மம், நான் இவ்வளவு கொடை வள்ளலாக வந்திருக்கேன், எனக்கு தர்மம் கிடைக்கலையே, உணவு கிடைக்கலையே, இப்போ நான் என்ன செய்ய? உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு அப்படி சுவைங்க, உங்கள் பசி ஆறிடும். கர்ணனுக்கே ஆள்காட்டி சுவைக்கிறாரு, பசி அடங்குது. எப்படி ஒரு தடவை ஒருத்தன் கேட்கும்போது அன்னதானம் எங்கே நடக்குன்னு போது இந்த ஆட்காட்டி விரலை வச்சு அங்கே நடக்குன்னு சொன்னீங்க, அந்த புண்ணியத்தில் அந்த விரலுக்கே அந்த புண்ணியம் கிடச்சிச்சு. ஒரு 70 வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய செயலை, ஒரு 60 வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய செயலை இந்த வயசுலேயும் செஞ்சு முடிக்கிறது ரொம்ப அரிய விஷயம். அதற்காகத்தான் எல்லாருக்கும் அன்பின் பேரில் அவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷனை யூடியூப்பில் பார்த்து, இன்னும் மட்டும் இல்லை, நான் அதில் ஒரு கமெண்ட்லேயே படித்தேன், எங்கள் இலங்கைக்கெல்லாம் வர மாட்டீங்களா, எங்களுக்கு டீச்சர், எங்களுக்கு அருள் உரையெல்லாம் வழங்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு முன்னாடி அவங்களுடைய அன்புக்காக இலங்கை சென்று எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்ம பார்த்து அப்படி சொல்லி கொடுத்த ஒரு இயல்பாக கை உலுக்கி பேசின ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் இன்றைக்கி பெரிய உச்சந்தொட்டிருக்காருன்றதுக்கு அது எல்லாருக்கும் தெரியும். சித்தருடைய வாக்குக்கு மாரி எது இருக்கான்னு சொல்லி அதனால தான் ஒரு வரி சொன்னேன். அவர் ரொம்ப எளிமையாக சொல்வார், அசையும் சொத்தாக இருந்தாலும், அது அசையாத சொத்தாக இருந்தாலும், இந்த உடம்பு அசைகிற வரைக்கும் தான் அந்த சொத்து நம்மளுக்கு சொந்தம். இருக்கிற வரைக்கும் பிறருக்கு கொடுத்து மகிழ்கிற மாதிரி. நான் எப்பவுமே இந்த பேசினா சிரிக்கிற மாதிரி பேசுகிறது உண்டு. ஆனால் இந்த மேடையில் நான் அவர் ஆச்சரியப்படுறது என்ன காரணம் அப்படின்னா, 60 பேர் இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில்.
அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த இளம் வயதில் ஜெயிச்சிருக்காருன்னா, அதான் சொன்னேன், வயசுக்கும் அவருடைய செயலுக்கும் நடக்கிற போராட்டத்தில் அந்த செயல் மூலம் ஜெயிச்சிருக்கார். இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கிறார். பெரிய விஷயம். எந்த ஊரில் ஆன்மீகம் அதிகமாக இருக்கோ அந்த ஊரில் தான் குற்றங்கள் குறைவாக இருக்கும். கடவுள்ன்ற ஒன்றுக்கு பயப்படுறதுனால தான் சார் இன்ன வரைக்கும் ஓரளவு நிம்மதி இருக்குது. பார்த்தீங்களா, சிசிடிவி கேமரா பார்த்து பயப்படுறீங்களே. ஒரு வீட்டில் ஒரு சிசிடிவி 2 கேமரா இருக்குது பயப்படுறீங்க. உலகம் முழுதும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அதான் கடவுள். அதுக்கு பயப்படுறான். நம்ம ஏதாவது ஒரு தவறான செயல் சொல்லும், அம்மா கண்ணை குத்திரும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் சார். தைப்பூசம், முருகன் என்றால் அழகு. எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய படங்கள்லாம், கந்தன் கருணை, திருவிளையாடல் படங்கள்லாம், ஒரு சிறுவன் வேடத்துக்கு ஒருவர் வருவார். அவர் முகமே ரொம்ப ஆன்மீக முகமாக இருக்கும். அது மாதிரி எங்கே அசத்து பேரில் பேசும்போது அந்த இது பாருங்கள், அப்படி அந்த ஆன்மீக குழந்தையாக இருந்துச்சு. நாங்களும் யோசித்தோம். ஆனால் உண்மையிலே அது ஆன்மீகத்தில் அப்போ அவருக்கு ஈடுபாடு இல்லை. இன்றைக்கி குருஜின்னு சொல்லி நாங்களே பெருமை அழைக்கிற அளவுக்கு இருக்கோம்னா அத்தனைக்கும் பொருத்தமானவர் தான் மகாவிஷ்ணு. இப்போ கேப்டன் அவர்கள் எத்தனையோ படங்கள் நடித்தா கூட படங்கள் யாரும் பேசலை. இருக்கும்போது அவரை குறை சொன்னாங்க. இறந்து 10ஆம் நாள் கோயில் கட்டினான். எதற்கான அன்னதான்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டது. இன்ன வரைக்கும் அதை பல்வேறு இடர்பாடு இருந்தால் கூட அதை சிரமம் இல்லாமல் செய்கிறது. பரவாயில்ல, எதையும் சமாளிச்சு. தம்பி பேசும்போது சொன்னார் பார்த்தீங்களா, யோசிக்காமல் செய்கிறது. அதே போல் விவேக் அவர்கள் எத்தனையோ படம், அது படத்தை யாரும் அவர் இறந்த முன்னாடி பேசலை, அந்த படத்தில் பேசலை. எத்தனை மரங்கள் வச்சார். உங்கள் ஆக்சிஜன், நீங்கள் கொடுத்த ஆக்சிஜன் தான் மக்கள் இன்றைக்கி சுவாசிக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு பின்னாடி சார், நான் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா வந்து ராமாயணம் மகாபாரதம் அத்துப்படியாக பேசக்கூடியவர். அவர் ஒரு வியோ வந்தவர். அவர் வியோ வேலை பார்க்குற அந்த ஊர் செவரக்கோட்டையில் ஒருத்தன் குரங்கு அடித்து போட்டு போயிட்டான். ஏடா அது வேடிக்கை பார்க்குறீங்க, குரங்கு அடித்து போட்டிருக்கான்னு, அது குரங்கு நினச்சிங்களா, அது ஆஞ்சநேயரான்னு சொல்லி புதைச்சி அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்கார். அந்த புண்ணியம் 10 பேர் இருந்தாலும் சாப்பிட வைப்பார். அதுதான் மதுரை முத்து உங்கள்கிட்ட நிற்கிறேனே ஒழிய என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி நிரம்ப புண்ணியங்களை மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு விட்டு செல்லுங்கள். வேறு எதுவுமே நிலைக்காது. அந்த புண்ணியத்தை கையில் எடுத்து இன்றைக்கி நிரம்ப பணிகளை இந்த இளம் வயதில் செஞ்சு வர்ற நாம் செய்ய வேண்டிய அவசியம் வேணாம். நம்ம கூட செய்ய முடியலை, நம்மளால் முடியாது. அப்போ செய்கிறவங்களுக்கு பக்கவளமாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி அரங்கம் நிரம்பி இப்படி ஒரு தைப்பூச விழா குருஜி மகாவிஷ்ணு நடத்தும் போது யாரெல்லாம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றாங்களோ அவங்ககிட்ட கெட்ட விஷயங்கள் விளங்கும் சார். நான் மேடையில் பேசும்போது சொல்லுவேன், நாம் மகிழ்ச்சியான இடத்துல இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கிறன்னு நினைக்கிறது மாதிரி ஒரு அழகான விஷயம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் யாரையும் அப்படி கொஞ்சம் வன்மையான வார்த்தை, கொஞ்சம் கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தாத தம்பி. அதனால தான் நான் தைரியமாக எந்த மேலேயும் எப்பயும் பயப்படாத விஷயம் நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ணன் அதே மாதிரி திருமாறன் அண்ணன் அவர்களும் இந்த மாதிரி வரணும். இளைஞர்கள் மாற்று திசையில் செல்லும்போது அவரை சரியான வழி நடத்தி கொண்டு வந்து இந்த அரங்கத்தை இன்றைக்கி திங்கட்கிழமையில் இது இடம் போதான்னு சொல்லி வெளியே உட்கார அளவுக்கு இன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு வர்ற கூட்டங்கள் குறைவு. எந்த வாஸ்து சாஸ்திரம் பண்ணாமல் திறக்கிற டாஸ்மாகில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் கோயிலுக்குள்ள வர கூட்டம் இருக்கா பார்த்தீங்களா? கிடையாது. அதுலேயும் நம்மளால் ஏதாவது ஒரு நோக்கத்தில் தான் உண்டியில் பணம் போட்டு கூட 2 ரூபாயை போட்டுட்டு 8,80,000 வரம் கட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு அதை வாங்கணும், ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும். அவரே வந்து சப்புன்னு ஒரு இருக்கார் எடுத்துகிட்டு போடா. 2 ரூபா போட்டேன்னா ஒரு 300 கேளு, 400 கேளு. சார் ஒரு இவனுக்கு உதவி பண்ணுறது கூட எதுக்காக பண்ணுறோம், நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப அழகாக முத்துச்சிரிப்பு பாடலாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறா இருக்கட்டும், இந்த அரங்கம் போதான்னு சொல்லி அடுத்து கோயம்புத்தூரில் குருஜி மகாவிஷ்ணுவோட நிகழ்வு நடக்கிறது. கொடிஷா போன்ற அரங்கத்தில் 30,000 பேர் 40,000 பேர். நான் அந்த ஒரு வரிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் தர்றேன். ஆன்மீகம் அதிகரிக்க அதிகரிக்க குற்றங்கள் குறைந்து கொண்டே செல்லும் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். இவரை பார்த்து இவரோட சீடர்கள் கற்றுக்கிட்டாலே போதும். அவங்க ஒரு 100 பேரை, அவங்க ஒரு 100 பேருக்கு இப்படி பரவனா போதும். அதனால் இந்த சமீபம் அந்த 5 வருஷத்தில் நான் பார்த்தேன், எப்போயெல்லாம் இந்த ஆசிரியர்கள் பெரம்பு எடுப்பதை நிறுத்தி விட்டார்களோ, வாத்தியார் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெரம்பு அவர் கையில் வச்ச பின்னாடி போலீஸுக்காரங்களாம் பெரம்பு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சூழலை இந்த மாதிரி விழாக்கள் அவசியம். இன்னும் மகாவிஷ்ணு அவர்கள் நிரம்ப ஆன்மீக மேடைகளை, ஆன்மீக சொற்பொழிவு, அருளாசியை எல்லா ஊர்களையும் சென்று எங்கள் மதுரைக்கு வரணும், பெரிய விழாவை நடத்தணும். கிட்டத்தட்ட 20,000-30,000 பேரோட இந்த விஷயங்கள் பெருசாக எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் என்று என்னுடைய அன்பு ஆசை. திங்கட்கிழமை பொழுதை அரங்கம் முழு நிரம்ப செய்திருக்கக்கூடிய அருமையான பக்தர்கள், மகாவிஷ்ணுடைய சீடர்கள், அவருடைய தொண்டர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்கள்.
நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.